ஹாய் காய்ஸ், இது என்னோடய 4:30 மார்னிங் ரொட்டீன் ஆன் எக்ஸாம் டேஸ். நான் 4:30க்கெலாம் எழுந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸ்ட்ரெயிட்டாக. எனக்கு வந்து இன்றைக்கி இங்கிலீஷ் ப்ரீ போர்டு எக்ஸாம், அதுதான் படிச்சுட்ருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நேரம் டேபிளில் உட்கார முடியல, அதனால் பெட்டுக்கு தாவிட்டேன். ஸோ கொஞ்ச நேரம் படிச்சுட்டு நான் வந்து ஸ்கூலுக்கும் ரெடி ஆக ஆரம்பித்தேன். ஒரு 6 o'clockலாம். கொஞ்ச நேரம் சொல்ல முடியாது, ரொம்ப நேரம் தான் படித்தேன். பட் 6க்குலாம் நான் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன், யூனிஃபார்ம்லாம் மாற்றிட்டு. ஆனால் என்னால் என் ஐலைனரை மறக்க முடியாது. ஸோ அதனால் என்னோடய மேக்கப்பாக நான் ஐலைனரை விட்டுட்ருக்கேன். அது அவ்வளோவா தெரியல, எனக்கு தெரியும். பட் கேமராவில் தெரிய மாட்டேங்குது. பட் டீசெண்டாக நல்லா இருந்தது. இது வைக்கிறதுக்கே கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். எனக்கு கிட்டத்தட்ட 12 வருஷமாக இதுக்கு ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால நான் இப்போ இதில் ஒரு ப்ரோ. பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். பட் இட்ஸ் ஜஸ்ட் அ நீட் பேசிக் லுக் ஃபார் எக்ஸாம். எப்படி இருந்தாலும் ஒரு 3 hours எக்ஸாம் பேப்பர் எழுதுறதுக்காக எதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும்னு சொல்கிறது ரொம்ப பேசிக்காக வச்சிட்டேன். அதே மாதிரி மை மேக்கப் ரொட்டீன் அவ்வளோவா சேஞ்ச் ஆகலை. வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய டோனர் நான் போட்டுட்டேன். ஸோ அதனால் டோனர் நான் போடுறத ரெக்கார்ட் பண்ணல. 2 தடவை போட்டால் என் ப்ராடக்ட் தான் வேஸ்ட்டுன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் நான் அப்படியே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா என்னோடய லிப் பாம் கூட மாறல, அப்படியே தான் இருக்கும். என்னோடய ஃபஸ்ட் வீடியோ நான் கெட் ரெடி வித் போட்ட மாதிரி. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கிளான்ஸ் பேக் மாதிரி நான் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட 19 சாப்டர். அதில் நான் கிட்டத்தட்ட வெறும் 15 சாப்டர் தான் படிச்சுட்டு போனேன். பட் ஐ திங்க் ஐ டிட் மை எக்ஸாம் ப்ரிட்டி வெல். ஆனால் 7 மார்க் விட்டுட்டேன். எங்கள் மேம்க்கு தெரிஞ்சால் என்னை கட்டி தொங்க விட்ருவாங்க. பட் ஐ திங்க் ஐ டிட் மை பெஸ்ட். அதுக்கப்புறம் படிச்சுட்டு எங்கள் அம்மா எனக்கு 3 தோசை கொடுத்தாங்க. அதோட பேக் ரெடி பண்ணிவிட்டு அவ்வளோதான். ஸோ ரெடி டு கோ ஃபார் தி எக்ஸாம். எங்கள் அம்மா அதே கேப்லேயும் தலைவாரி விட்டாங்க. அது எனக்கு காட்டலை, பிகாஸ் ஐ லுக்ட் ஃபன்னி. அண்ட் திஸ் இஸ் மை பேக், கோ டு பேக் ஃபார் எவ்ரிதிங் ஆல்மோஸ்ட். இது ரொம்ப சின்ன பேக் தான். பட் எனக்கு அது எப்போ இருந்தாலும் வெயிட்டாக தான் தெரியும். யா, as you can see I'm getting ready. என்னோடய ஸ்கூல் ஐடி கார்டு பார்க்க கொஞ்சம் காமெடியாக இருக்கும். இத்தனை வருஷமாக இந்த மாதிரி ஹாரிசான்லாம் எங்களுக்கு தரல. எப்போவுமே வெர்டிக்கல் ஐடி கார்டு தான். ஆனால் இப்போ கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலி அ அவுட்ஃபிட் செக். தேங்க்யூ பாய்ஸ்.